கடந்த பிப்ரவரியில் கார் நிறுத்துமிடத்திற்கான போட்டா போட்டியில் இன்னொரு பெண்ணை காயப்படுத்தியதாக வழக்கறிஞர் ஒருவர் இன்று ஈப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். எனினும் 72 வயது கோ ஸ்வான் போய் தம் மீதான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். பிப்ரவரி 18ஆம் தேதி ஈப்போவில் உள்ள பேரங்காடி ஒன்றின் கார் நிறுத்துமிடத்தில் 35 வயது அஸ்விண்டர் கவுர் எனும் பெண் வழக்கறிஞருக்கு வேண்டுமென்றே காயம் விளைவித்ததாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஓராண்டு சிறை, 2000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம். குற்றம் சாட்டப்பட்ட மூதாட்டி 500 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். நவம்பர் 11ஆம் தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வருகிறது. கடா மக்களே, GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 9 to 13 அக்டோபர் வரை டேவான் ஹாக் டெக் சூ சுங்கேலாலாங் சுங்கே பத்தானியில் 100க்கும் அதிகமான பூத்களில் திரும்பிய பக்கமெல்லாம் சேல் 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 பிக் டிஸ்கவுண்ட்.